எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. இந்த ஷார்ட் பீரியடில் வந்து எனக்கு நிறைய உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்க. அண்ட் கமெண்ட்ஸ் மூலியமாக நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி எனக்கு நிறைய ஆதரவிக்கிறீங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னோடய விஷயங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாலே என்னை நினச்சி பெருமையாக இருக்குது. என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலும் எனக்கு அதிகமாகுது. அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து எனக்கு வந்து கால் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்கிறீங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, அண்ட் நல்ல கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உண்மையாலே அதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வார்த்தையே இல்லை. அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எந்த ஒரு ட்ராமாவோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நான் என் ஹார்ட்டில் இருக்கிறது என்னோடய ட்ரூ ஃபீலிங்ஸ் அண்ட் ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இதில் கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்கிறது, ஒரு கற்பனையாவோ இல்லை வேறு எங்கேயோ கேட்ட விஷயமோ கிடையாது. இது எல்லாமே நான் வந்து என்னோடய செல்ஃபாக நான் உணர்ந்த ஒரு விஷயம். இது என்னோட என்ன சொல்கிறது, என் உணர்ச்சிகளை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் எப்போவுமே ட்ரூ அண்ட் ஆனஸ்ட்டாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னோடய நோக்கம். நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு இதே போல் நான் ட்ரூ அண்ட் ஆனஸ்ட்டாக இருப்பேன். உண்மைகளை மட்டும்தான் நான் பேசுவேன், உணர்ந்ததை மட்டும்தான் நான் பேச போகிறேன். இதுக்கப்புறம் வர நாட்களிலும் அது மாதிரி தான். அண்ட் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வந்து அடிக்கடி எல்லா வீடியோஸ்லேயும் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஷார்ட்ஸ்லலாம் நான் போட்டுட்ருக்கேன். பட் நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வெயிட் லாஸ் வீடியோ நான் இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் என்னோடய ஜேர்னியே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஸோ நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த வெயிட் லாஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். இப்போது நம்ம நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதமாக வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் அது வேரியேஷன்ஸ் ஆகும். டிபெண்ட் ஆன் அவங்களோட ஃபேமிலி அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட உணவு பழக்கம், இது எல்லாமே சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ எனக்கும் அப்படி தான். இப்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியுமானா என்னால் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் ஆல்டர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னமும் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் அது எல்லாத்தையுமே நான் பண்ணி முடித்து எல்லாமே எனக்கு அது கரெக்டாக ஒரு ஷெட்யூல் ஆச்சுன்னா நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியும் உங்கள் முன்னாடி ட்ரூவாக உங்களுக்கு பயந்து, இப்போது நான் பயப்படுறனோ இல்லையோ, என்னை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் பயந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த உங்கள் முன்னாடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது எனக்கே நான் போட்டுக்கிற ஒரு இது மாதிரி, ஒரு வேலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களை நான் ஏமாற்ற முடியாதுல்ல, உங்களை நான் ஏமாற்றவும் கூடாது இல்லை. ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னை பார்க்குறீங்க அப்படின்னும் போது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ட்ரூவாக அண்ட் ஆனஸ்ட்டாக நான் இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கங்க. நான் அகைன் அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் ஆன்சைட்டியால் இருக்க பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ ஒர்க் அவுட்லாம் அதிகமாக பண்ணக்கூடாது, அதிகமாக நடக்கக்கூடாதெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி நான் உங்கள் முன்னாடி நான் என்னோடய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் என்னோடய சில வீடியோஸ்க்கு நிஜமாக சொல்லணுன்னா என் வீடியோஸ் மேலே எனக்கே நம்பிக்கை கிடையாதுங்க. ஏதோ என் மனசில் தோன்ற ஒரு விஷயம் நான் பேசுகிறேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நான் பேசுகிறது வந்து பிழை இல்லாமல் பேசுகிறேன்னா இல்லை நான் வந்து சரியாக இருக்கா, நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யாரையும் நான் சஜஷன் கேட்குறதில்ல அண்ட் எதையும் நான் வந்து பார்த்து சொல்கிறது கிடையாது. அண்ட் என் லைஃப்பில் நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன். உடல் அளவுலேயும் என்னோடய ஹெல்த் வைஸ்லேயும் நான் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிட்டேன் கஷ்டத்தை. அண்ட் மனசளவுலேயும் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். ஸோ எனக்கு இது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் என்னை வந்து இன்றைக்கி போல்டாக்கி ஃபைனலாக என்னை உங்கள் முன்னாடி இப்படி வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ என்னோடய அனுபவங்கள் கண்டிப்பாக என் வயசுக்கு தாண்டின அனுபவங்களை நான் பார்த்துட்டேங்க. என் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன்.
நிறைய உடல் அளவில் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக என் அனுபவம் ஏதோ ஒன்று உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றது தான் என்னுடைய நோக்கம். அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நான் வேறு சேனலில் ஓப்பன் பண்ணி போடுற ஐடியாலாம் கிடையாது. நான் என்னோடய இதே சேனலில் தான் நான் போடலான் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு உண்மையாலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ எனக்கு திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேங்க. என் லைஃப்லேயே நான் முதல் முறையாக நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். எப்போவுமே நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு எதுவுமே வராது அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் மூலிமா உங்கள் எல்லாருடைய ஆதரவு, உங்களோட பேர்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது, உங்கள் முகங்களை நான் பார்த்தது கிடையாது. பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் இருக்குல்ல, என்னோடய வீடியோ பார்த்து ஒருத்தர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் பண்ணும்போது எனக்கு அப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நமக்காக இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு. எவ்வளோக்கு எவ்வளோ நான் தனிமையில் இருந்தனோ, தனிமையாக நான் உணர்ந்தனோ, இப்போ எனக்கு அப்படியே லைஃப் ஆப்போசிட்டாக இருக்குங்க. இப்போ நான் அவ்வளோ என்னை சுற்றி இப்போ எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு 129 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கங்க. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு அத்தனை பேர், அத்தனை சொந்தக்காரங்க, அத்தனை அண்ணன்கள், அத்தனை அக்கா தங்கச்சி, அத்தனை அம்மா, அந்த மாதிரி ஒரு உணர்வு அவ்வளோ பேர் எனக்கு இருக்காங்க என்னை சுற்றி. நான் தனி கிடையாது, நான் தனியான ஒருவள் கிடையாது. என்னை சுற்றி இவ்வளோ பேர் எனக்காக இருக்காங்க அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. அண்ட் இதை நான் வெறும் வார்த்தைக்காக நான் சொல்லலை, என்னோடய ஹார்ட் ஃபுல்லாக அண்ட் நான் என்னோடய ஹாப்பியோடு நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை என் வீடியோஸ்லையோ இல்லை என்கிட்டயோ குறைகளை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலையா, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அதை நான் ஹம்பிளாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயங்களும் பண்ணுறதுக்கு. அண்ட் தனியாக பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் மூலிமா நீங்கள் எனக்கு தாராளமாக ஒரு பிரதராகவோ இல்லை ஒரு சிஸ்டராகவோ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே உங்களுடன் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக, உங்களில் ஒருத்தியாக இருக்கிற மாயா. தேங்க்யூ.